ஆஸ்திரேலியாவின் டண்டி நகரில் வசிக்கும் ஹர்சன் மிர்சா என்ற நபர் தனது மனைவியை துன்புறுத்திய வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜரான போது தனக்கு ஆங்கிலம் சரியாக தெரியாது என கூறி மொழிபெயர்ப்பாளர் உதவியை கோரியுள்ளார். 20 ஆண்டுகளாக ஸ்காட்லாந்தில் வசித்து வரும் இவர் இத்தகைய கோரிக்கையை முன்வைத்தது நீதிமன்றத்தில் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. மிர்சா ஏற்கனவே 2022ஆம் ஆண்டில் ஒரு பெரிய மோசடி வழக்கில் சிக்கி 8 மாத சிறை தண்டனை பெற்றவர். உயிரிழந்த தனது தந்தையின் பெயரில் போலி ஆவணங்களை தயாரித்து சுமார் 22,000 பவுண்ட் மதிப்பிலான அரசாங்க உதவித்தொகையை திருடியதாக அவர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டது. அப்போதும் அவர் தனது ஆங்கில அறிவு குறைவு என்று சாக்குப்போக்கு கூறியுள்ளார். தற்போது அவர் தனது மனைவி ரைசா அரிஃபை 18 மாதங்களாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்திய வழக்கில் சிக்கியுள்ளார். ஸ்வீடன் நாட்டிற்கு அவர் அடிக்கடி பயணம் செய்வதை மனைவி எதிர்த்ததால் ஆத்திரமடைந்த மிர்சா மனைவியின் கழுத்தை பிடித்து தள்ளியதோடு அவரது கைபேசியை உடைத்து வீட்டிலிருந்து துரத்தியுள்ளார். நீதிமன்றத்தில் மிர்சா தரப்பு வழக்கறிஞர் வாதிடுகையில் அவர் 20 ஆண்டுகளாக இங்கு வசித்தாலும் சில நேரங்களில் ஆங்கிலத்தில் கூறப்படும் நுணுக்கமான விடயங்களை புரிந்து கொள்வதில் அவருக்கு சிரமம் இருப்பதாக கூறியுள்ளார். ஆனால் மிர்சா தனது செயல்களுக்காக வருந்தவில்லை என சமூக நலத்துறை அதிகாரிகள் சமர்ப்பித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பால் ரால்ஃப் 18 மாதங்களாக உங்கள் மனைவியை கொடுமைப்படுத்தியது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் என கூறி மிர்சாவை கண்டித்துள்ளார். தண்டனையாக அவருக்கு 200 மணி நேர சமூக சேவை மற்றும் 2 ஆண்டுகள் சமூக நலத்துறை அதிகாரிகளின் கண்காணிப்பில் இருக்க உத்தரவிடப்பட்டது. பழைய மோசடி வழக்கில் தான் பெற்ற பணத்தை இதுவரை அவர் திருப்பி செலுத்தவில்லை என்பதும் அந்த வழக்கில் அவரிடம் வெறும் 1 பவுண்டு மட்டுமே அபராதமாக பெறப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானை சேர்ந்த மர்ம நபர் ஒருவரே இந்த மோசடி திட்டத்தை கற்றுக் கொடுத்ததாக மிர்சா கூறி வருவது அதிகாரிகளிடையே சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது.